Hello everyone, welcome to the Readers. இன்னி எபிசோட்ல நாம பார்க்க போறது verb tenses பத்தி. ஒரு விஷயம் எப்ப நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு நாம tenses யூஸ் பண்ணுவோம். பேசிக்கா இங்கிலீஷ்ல 3 tenses இருக்கு. past tense, present tense and future tense. இந்த மூணு டென்ஸுக்கும் இன்னும் 4 வேரியேஷன்ஸ் இருக்கு. அதனால இங்கிலீஷ்ல டோட்டலா 12 tenses இருக்கு. அதுதான் நாம ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ஒவ்வொரு verb-க்கும் 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். present, past and past participle form. இதை நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணியிருக்கணும். இன்னி எபிசோட்ல நாம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டென்ஸான சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பத்தி தான். ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க எப்ப பேசினாலும் அதை நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் பேசுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the sun rises in the east. அதாவது சன் ஈஸ்ட் டைரக்ஷன்ல உதிக்கும். he practices the piano every day. அவன் தினமும் பியானோவை பிராக்டிஸ் பண்றான். I wake up at 6 o'clock in the morning. நான் காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பேன். ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடா நடக்கிற விஷயங்கள். அதனால இதை நாம பிரசன்ட் டென்ஸ்ல தான் பேசுவோம். இப்போ நாம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நாம பார்க்க போறது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுல 2 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீங்க சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க, அதாவது he, she, பூஜா இந்த மாதிரி ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்கன்னா verb உடைய present form கூட yes அப்படி இல்லைன்னா es ஆட் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், he reads the newspaper in the morning. She does yoga at 6 o'clock. Pooja goes to school at 8 o'clock. இப்போ செகண்ட் ரூல் பார்க்கலாம். நீங்க ப்ளூரல் சப்ஜெக்ட், அதாவது I, we, you, they, Ram and Sham அப்படிங்கிற மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா verb உடைய present ஃபார்மை டைரக்டா யூஸ் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், I wake up at 6 o'clock. We go for a walk in the evening. They watch a movie on Sunday. You always come late for the class. Ram and Sham play football in the evening. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட சில டைம் எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டைம் எக்ஸ்பிரஷனோட மீனிங்கும் எக்ஸாம்பிளும் இப்போ பார்க்கலாம். ஆல்வேஸ், எப்பொழுதும். he always comes late. அவன் எப்பொழுதுமே லேட்டா வருவான். யூசுவலி, பொதுவாக. I usually spend my time with my family. நான் பொதுவா என்னுடைய நேரத்தை என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். often or frequently, அடிக்கடி. We often go to a park. நாங்க அடிக்கடி பார்க்குக்கு போவோம். sometimes, சில சமயம். They sometimes play football. அவங்க சில சமயம் ஃபுட்பால் விளையாடுவாங்க. occasionally, எப்பொழுதாவது. He occasionally eats an ice cream. அவன் எப்பொழுதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். rarely or seldom, அரிதாக. You rarely help others. நீங்க ரொம்ப அரிதாதான் மற்றவங்களுக்கு உதவி செய்றீங்க. never, எப்பொழுதுமே இல்லை. My brother never tells lie. என்னுடைய பிரதர் எப்பவுமே பொய் சொல்றதில்லை. every, ஒவ்வொரு. I visit my grandparents every Sunday. நான் ஒவ்வொரு சண்டேவும் என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்க போவேன். every day, ஒவ்வொரு நாளும். He calls me every day. அவன் தினமும் எனக்கு கால் பண்ணுவான். every month, ஒவ்வொரு மாதமும். She meets me every month. அவங்க என்ன ஒவ்வொரு மாதமும் வந்து சந்திக்கிறாங்க. every year, ஒவ்வொரு வருடமும். we go for a tour every year. நாங்க ஒவ்வொரு வருஷமும் டூருக்கு போவோம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். he never goes late. அவன் எப்பொழுதுமே லேட்டா போறதில்லை. I always wake up early in the morning. நான் எப்பொழுதுமே காலையில சீக்கிரம் எழுந்திருப்பேன். you often forget your password. நீங்க அடிக்கடி உங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துடுறீங்க. we rarely watch a movie in the theater. நாங்க ரொம்ப அரிதாதான் படத்தை தியேட்டர்ல பார்ப்போம். she never comes late to the class. அவங்க எப்பொழுதுமே கிளாஸுக்கு லேட்டா வரதில்லை. அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு 2 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா doesn't அப்படி இல்லைன்னா does not அதோட verb உடைய present form நீங்க ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், he doesn't eat properly. அவன் ஒழுங்கா சாப்பிடுறதில்ல. she doesn't drink coffee. அவங்க காஃபி குடிக்கிறதில்ல. செகண்ட் ரூல்,
நீங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்கன்னா அதோட do not அப்படி இல்லைன்னா don't plus verb உடைய present form ஆட் பண்ணுவீங்க. For example, I don't wake up early in the morning. நான் காலையில சீக்கிரம் ஏந்திரிக்கிறது இல்ல. We don't meet often. நாங்க அடிக்கடி சந்திக்கிறது இல்ல. They don't eat outside. அவங்க வெளியில சாப்பிடுறது இல்ல. You don't help anyone. நீங்க யாருக்குமே உதவி செய்யறது இல்ல. Let us see some more example in negative sentences. I don't eat ice cream. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இல்ல. We don't meet often. நாங்க அடிக்கடி சந்திக்கிறது இல்ல. You don't forget anything. நீங்க எதையுமே மறக்கிறது இல்ல. They don't go out. அவங்க வெளியில போறது இல்ல. My friends don't leave me alone. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன தனியா விடுறது இல்ல. He doesn't play cricket. அவன் கிரிக்கெட் விளையாடுறது இல்ல. She doesn't sing. அவ பாடுறது இல்ல. My father doesn't go late to the office. என்னுடைய அப்பா ஆபீஸுக்கு லேட்டா போறது இல்ல. That's it. So, குயிக்கா ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுல அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கோம். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ல 2 ரூல் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா verb உடைய present form ஓட எஸ் அப்படி இல்லைன்னா es நீங்க ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், he plays cricket. அவன் கிரிக்கெட் விளையாடுவான். அதுவே செகண்ட், நீங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா verb உடைய present form மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், they play in the evening. அவங்க ஈவினிங்ல விளையாடுவாங்க. அதுவே நீங்க நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுலயும் 2 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட doesn't இல்லைன்னா does not ஆட் பண்ணி verb உடைய present form மட்டும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், she doesn't sing. அவ பாடுறது இல்ல. அதுவே செகண்ட் ஒன், நீங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா do not அப்படி இல்லைன்னா don't ஆட் பண்ணி verb உடைய present form நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், they don't meet often. அவங்க அடிக்கடி சந்திக்கிறது இல்ல. That's it. உங்களுக்கு இன்னைய டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களா நிறைய சென்டென்சஸ் ஓனா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னைய எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our சேனல். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனே. Keep supporting us. Thanks a lot for watching.